ஸோ நீ இப்போ நண்டு சாப்பிட்ட, ப்ரான் சாப்பிட்டியா? உப்பு அதிகம். கம்மி கரெக்டாக தான் இருக்கு. உப்பு அதிகம். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்றோம்? எனக்கு இல்லை ட்ரையில் இன்னைக்கு நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண போறோம்? அதெல்லாம் எனக்கே தெரியலையே, பயமா வேற இருக்கு. நான் வேற நீங்க தெரியாம லீவ் வேற போட்டேன். ஒரு 5 minutes கழிச்சு சொல்றேன். என்ன சொல்லுவேன்? ஒரு இன்கிரீடியன்ட்ஸ்ல எடுத்து வச்சுட்டு உனக்கு கூப்பிடுறேன். சரி, என்ன செய்ய போற அதாவது சொல்லு. உன்னை தமிழ்ல தானே சொன்னேன், இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறேன், நான் அப்புறம் சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. நான் கத்தியில வெட்டுருவியா? சரி சொல்லு, நீ செஞ்சது இது வரைக்கும் சாப்பிட்டியா? நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நான் சொன்னது இல்லை, உனக்கே தெரியும். உப்பு இல்லாத சாம்பார் அதெல்லாம் வச்சுட்டு வருவேன். இன்னைக்கு எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ற. ஸோ பாய் கைஸ். எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஆய் சொல்லுவான்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் தான் ஸ்டார்டிங்கில் பாயின்னு சொல்கிறேன். இதான் என்னோட கடைசி வீடியோ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்யாவோட சமையல் நீங்கள் எப்படி நல்லா வந்ததுன்னா பெஸ்ட்டாக சொல்லுவேன். இருக்கு நான் சாப்பிட்ட ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையுமே அதோட தூக்கி சொல்லுவேன் ஒன்று. சத்தியமாக நல்லா இருந்ததுண்ணா. ஆனால் நல்லா இல்லைன்னு ஏன் ஒன்றை மாதிரி ஒரு பேட் ரிவ்யூ என்ன மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போட்டு ஒன்று இது பண்ணுவேன். ஓகேவா? நான் என்ன பேசிட்டு போவேன்னா நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது. நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணு. எதுவுமே போடல இதில். இப்படி மூடிட்டு இப்படி திறந்து அதெல்லாம் கடையில் கூட வாங்கிட்டு வந்து வச்சு வைப்பேன். உனக்கு இது ஈஸியாக இருக்குன்னு தானே இதை பண்ணுறேன். அப்படிலாம் இல்லை. உனக்கு இன்னும் பிரச்சனை எது? இப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி நின்று இருக்க. இது ஈஸியா இருக்குன்றதான் இதை பண்ற. சீ ஃபுட் பாயில் இது ஒண்ணுமே இல்லை. இது எனக்கே தெரியும். நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் அந்த கரம் மசாலா நீ செய், நான் போறேன். நான் செய்வேன். யார் வீடியோ எடுப்பா? நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறியா? உனக்கு அதெல்லாம் தெரியாது சத்யா. சும்மா தெரியாது தெரியாது தெரியாது. இவருக்கு அப்படியே ஒரு பெரிய டாட்டா பிள்ளைகள் தெரியும். ஆமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்களே சொல்லுங்க. நான் வீடியோ எடுத்து இந்த 1 மாசத்துலேயே எனக்கு இவ்வளோ வியூஸ், இவ்வளோ சப்ஸ்கிரைபு. இன்ஸ்டால ஜஸ்ட் 30 நாள்ல 1400 நீதான் பாக்கி 1400 ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்திருக்கு. உனக்கு நீ சொல்லு. நான் என்னப்பா, நான் அன்னக்காவடி ரோட்ல சுத்தினுக்கிறேன். தெரியுதுல்ல? இப்போ வாயை மூடி கம்முன்னு செய். சமையல் செய். வாயை மூடி கம்முன்னு இருக்கணும். சமையல் செய். உன்னெல்லாம் அடுப்பாங்க ரிலே வச்சிருக்கணும். உன்னெல்லாம் வெளியே கூட்டின்னு போயிட்டு இது பண்றதுதான் தப்பா போச்சு. யாரு? நானா? சாவடின்னு முடிவு பண்ணிட்டேன். அது குக் பண்ணி செத்தா இது அதுக்குதான் ரெக்கார்ட் பண்றதே வீடியோ. இது வீடியோ இப்ப அப்லோட் பண்றதுக்குனா இல்ல. எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. என்னடா? ஐயோ, இதெல்லாம் வேற கிலோ விழுது. எல்லாம் பண்ணுதான். சரியா? நீ சூப்பரா பண்ணு. உன்னை நான் அப்ரிஷியேட் பண்றேன். காட் பிளஸ் யூ. சொல்லுங்க, என்னென்ன போட போறீங்க? நீ எதை வேணா போடுற. குண்டான் தேவை. இட்லி குண்டான்ல. அப்போ ஃபர்ஸ்ட் அதை பாயில் பண்றதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் ஆஃப்டர் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்கிரீடியன்ட்ஸ். ஓகே, அதுக்கு மெயினா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். எண்ணெய் வேணுமா இல்லையா? சரி. நண்டு கடமா அந்த பிரான் எங்க? பிரான் எங்க? அதான் நானும் தேடுறேன். பிரான் எங்க? இதுவா? அது இருக்கு. அந்த பிரான் இங்க எங்க? இங்க இங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டர் இல்லைங்க. லைட்டர் அப்படியே தான் ஆன் ஆகும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ வச்சாலும் போதும். ஒன்றும் இல்லை, நீ சமையல் செய்யறல அப்படிதான் இருக்கும். இதுக்கு இப்போ வேலை இல்லை. சரியா? என்ன தேடுற? அதை சொல்ல. என்ன வேணுமா? என்ன லைட் ஆனே பண்ணிட்டேன். நீ நானு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நல்லா காய வச்சுக்கணும். சரியா? தண்ணி எங்க இருக்கு? தனியாதான். நல்லா வரல மாவுல. நீ செத்த இன்னைக்கு.
எத்தனை சொம்பு அதெல்லாம் சொல்ல இல்ல மாட்டேன். நான் லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். ஏன்னா உனக்கே தெரியாது, நீ வந்து நம்ம இஷ்டம் சமையல் தான் பண்ற. கரெக்டா? 3 சொம்பு ஊத்துறா. ஏய் உள்ள ஊத்த விட சத்யா. இல்ல எல்லாம் இல்ல பாயில் பண்ணி எடுக்க கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப என்ன பண்ணனும்னா காலையிலே 5 மணிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இங்க பாரு செஃப் பாரு. அவ்வளவு பெருசுலாம் போடக்கூடாது சத்யா, அவ்வளவு பெருசா போடக்கூடாது, லைட்டா கட் பண்ணு. இப்ப நீ செய்றியா நான் செய்யறனா? இது என்னோட ரெசிபி, நான் தான் செய்வேன். அவ்வளவு பெருசா போடலாமா? அதான் கரெக்ட். போடு போடு. கேஸ் டியூப் எதனா புடிங்க போகுது. கையிலே எனக்கு தெரிஞ்சு இது பண்ணிடலாம் நினைக்கிறேன். நல்லா கட் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது அந்த தண்ணியில போட்டுடணும். ஃபர்ஸ்ட் அதான் போடணுமா? ஆமா. உப்பு இதெல்லாம் போடணும். உப்புலாம் சரி போடு போடு, சீக்கிரம் போடு. என்ன பண்ணணும்? பட்டை, ஏலக்காய், சரி ஏலக்காய் இல்லை கிராம்பு, அப்புறம் வந்து லெமன். அதை வெட்டி அவரு இது பண்ணுமா? நான் அப்படியே போடுறேன். அப்படிதான் போடணும். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வந்துடும் நினைக்கிறேன். ஸோ காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பி நம்ம போனது எந்த இடம்? காசிமேடு. அப்புறம் பொட்டேட்டோவை இப்படிதான் கட் பண்ணணும். கட் பண்ணு. ஆனா அங்க உள்ள பெரிய பெரிய மீன் பார்த்தோமே, அது எப்படி இருந்ததுல? சுறா ஒண்ணு, அப்புறம் இன்னொரு பெரிய பெரிய மீன் பார்த்தோம். நீ மீன் வாங்கும்போது ஒரு கடல் கண்ணியும் வாங்கிட்டு வந்துட்ட தெரியுமா? அது அங்கே விட்டோம், அதெல்லாம் தான் பார்த்தேன். அப்புறம் தான் சரி என்ன பண்றது சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளவு பெரிய மீன் எப்பா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்தது இல்லை. சுறா மீன் அவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தேன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்னா பார்த்தீங்கன்னா, நீ இன்னும் உப்பே போடல. உப்பு போடுங்க. கல்லுப்பா? கல்லுப்பு போடணுமாங்க, பார்த்துங்க. இது மொத்தமாக வந்து 1500 ரூபாய் ஆச்சு. 2 கிலோ நண்டு. சரி சரி. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி தரமா? கற்றுக்கோ. 1 கிலோ ப்ரானு, 1 கிலோ நண்டு, 1 கிலோ கடமா, மொத்தமாக சேர்த்து 1500 ரூபாய் தான் ஆச்சு. அங்கே போய் வாங்கணும். எங்க போய் வாங்கணும்? அங்கே போய் வாங்கணும். அது எங்க? காசிமேடு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாயில் லைன் இருக்கு. ஓகேவா? ஓகே. செகண்ட் ஸ்டெப் வந்து இப்பதான் இது பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்னென்ன தேவைன்னா, சரி ஓ ரேக் பண்ணாத. இல்ல ஓ ரேக் இங்க வச்சிருந்தல. தெரியும் லைட்டா. இது சாரி தெரியும். ஏய் ஏன் என்ன பண்ற? பட்டர், அப்புறம் வந்து கார்லிக், ஆனியன். இது ஆனியனையும் கார்லிக்கும் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிடணும். சரியா? கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அது இதுவாயிடும், அது வதங்கிடும். அது வேற. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோத்துக்கு எவ்வளோ பட்டர் போடுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பட்டர் போட போறோம். பாருங்க. அம்மா தீந்துச்சு சத்யா, தீந்துச்சு. பட்டர்லாம் தெரியாது. உறுதியா இவ்வளோ சூடா இருப்பாங்க. என்ன நீங்க குக் பண்றீங்க? இல்லை எனக்கு தெரியும், அப்படிதான் ஆகணும். ஐயோ என்ன சொல்றது. இது முன்னாடி சமையல் கட்டெல்லாம் வந்தது இல்லை. ஸோ அதனால தான் நோ ப்ராப்ளம். என்ன சொன்னேன், வீடியோ புகையாச்சு இதுக்கு. நீ பண்ணது அப்படி அவ்வளோ சூடு அதிகமா வச்சுட்டு பன்னீரை தூக்கி பட்டர் தூக்கி போடலாமா? எவ்வளவு அழகா இருக்கு வேற. ஏதோ கொஞ்சம் ஈட்டு இருந்தனால அது தப்பிச்சு, இல்லைன்னா எல்லாரும் எல்லாமே தீஞ்சிட்டு இருக்கும். நான் நல்லா என்ன செய்வேன், ஏன் அப்படி சொல்றேன்? நல்லா செய்வேன் நீ மட்டும் தானே சொல்றேன், நான் சொல்லுவேன். பாரு பட்டர் நல்லா இதுவாயிடுச்சு, நல்லா இதுவாயிடுச்சு, பாயில் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா கொதிச்சு. என்ன பண்ணணும், கார்லிக் மட்டும் போடணும். போட்டாச்சா? என்ன பண்ண நல்லா இது பட்டர், அந்த பட்டரோட அது என்ன ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். என்ன ஸ்பீட்ல இருக்குங்க? ஸ்பீட்ல தான் இருக்கு. நல்லா ஸ்பீடா இது பாரு, நல்லா காயணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணணும். இது காஞ்சிச்சா, கொதிக்குதா கொதிக்குதான்ட்டு
ஓகேவா? சூடு சூடு பத்திரம் கை வைக்காத. அந்த துணி வேணுமா? துணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாம். நம்ம கையிலேயே நல்லா தான் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்லிக் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் உடனே. ஓகேவா? இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகே, அது ஃப்ரை ஆகணுமா இல்லை வேகணுமா? நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகாது, இது லிக்விட் இல்லை. லிக்விட்ல எப்படி ஃப்ரை ஆகும்? ஏய் பாருடா, அது ஃப்ரை இல்லைம்மா. அது இதுக்கு பேர் தான் ஃப்ரை. சரி சரி, நீ எதை சொல்ற? பாயில்னா இதில் போட்டு இது பண்ணுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உனக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணும்? எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அது அந்த அளவுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு தெரியாது. சரிங்க, பாரு உனக்கு ஒரு ஸ்பூனு, எனக்கு ஒரு ஸ்பூனு, நல்லா 3 ஸ்பூனு. என்ன ஆல்ரெடி பூண்டு போட்ட, எதுக்கு திரும்ப பூண்டு பேஸ்ட்? கார்லிக் அப்படி போட்டால் தான் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஓவரா இப்ப பாரு ஸ்மெல் வருதா? பாரு கலரே மாறிச்சு பாரு, தெரியுதா? நல்லா இருக்கும். அப்பப்போ ஒருத்தன் வாய்க்கு சொல்லிட்டு போயிட்டு அப்பப்போ எட்டி பாக்குறான், நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா, திரும்பி பாரு. ஏய் நல்லா இருக்கும்டா, சத்தியா பண்ணா சூப்பரா இருக்கும், உனக்கு தெரியாதா? நீங்க என்ன இங்க பாரு கலர் மாறிச்சு பாரு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா? என்ன பண்ண காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சா சாயந்தரம் 6 மணிக்கு அடிக்குது. அங்க பாரு, அது நீ வச்சிருப்ப ஏஎம்டிஎம் கூட தெரியாம. இதுக்கு கடலுக்கு போறதுக்காக வச்சியா? டெய்லி அந்த டைமுக்கு தான் அடிக்குது. மாத்திரத்துக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால மாத்திரத்துல. நல்லா ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். அங்க பாரு, ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும். ஸ்மெல்லு நல்லா தூக்கலா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா தெரியல. கிசல்லே இதெல்லாம் எப்போ போடுவேன்? அதான் போடுவேன். அது தண்ணி பாயில் ஆகணும் நல்லா. பரவாயில்ல, என்ன ஒன்று நண்டு தான் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அம்மா. கடமா இறாலாம் வந்து ஓகே தான். இறாலாம் பெரிய பெரிய இறா, ஜஸ்ட் 400 ரூபா தான் 3 கூறு. மீன் வாங்க போன இடத்துல ஒரு கடல் கண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். யார் அது? யாரு கடல் கண்ணியா? யார் இருக்கு அழகா? வீடியோ ஓடணும் பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்லிடுவேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் ஃப்ரை. நல்லா ஆகுதா? இன்னும் நல்லா ஆகணும். நல்லா ஆகும். அதுக்குள்ள நான் மசாலா எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கம்பர் கொடுக்குறேன். ஏன் சத்யா சரகு பொடின்னு கூட என்னன்னு தெரியாம நீ எப்படி சமையல் பண்ணுவேன்? நான் சரக்கு பொடினா ஃபர்ஸ்ட் தான் தெரியுமா? அப்படின்னா என்ன? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சமையல் செய்வ? கரெக்டா சொல்றான் பாரு, மஞ்சள் தூள் மாதிரி இருக்கிறதா சரகு பொடி. சாப்பிடல மாட்டேன் அந்த பொடிய. அவன் நீ ஃபர்ஸ்ட் எடுத்தியா? அதான் கரெக்ட் போல. இதான்டா சரகு பொடி. சரகு பொடினா என்னன்னு தெரியாம சரக்கு பொடி என்னடா சரக்கு பொடி? சரகு பொடி அவன் சொன்ன மூஞ்சில போட்டு தேய்க்கிற பொடி மாதிரி இருக்கு. உனக்கு என்னதான் தெரியும்? உனக்கு சொல்லு. வேற சமையல் செய்யறேன், ஸ்ட்ரீ ஃபுட் பாயில் பண்றேன், தேவையில்லாத இதெல்லாம். பார்த்து தம்பி இருக்காது அப்புறம். பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நல்ல தண்ணி பாயில் ஆகுதா? சரி, நல்லா கொதிக்குதா? என்ன பண்ணணும்? உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு பார்க்கணும். வெந்துச்சா? எப்படி பார்க்கணும் பாரு. வேகலை, பார்த்தாலே தெரியல. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நண்டு. ஏய் நண்டு இப்போ போடாத, ஏன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரானை போடு. ப்ரான் யா ஓகே போடலாம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போடுது எல்லாமே போடு, எல்லாத்தையும் போடு. எல்லாத்தையும் போடாத, பாதி எடுத்து போதும்ல. போதும்னு நினைக்கிறேன். போதும்ல, போதும் அதை எடுத்து. அடுத்தது கடமா. சத்யா இதெல்லாம் கரெக்டா 1 by 1 தான் போடுறியா இல்லை நீ பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு போடுறியா? நம்ம விருப்பமா? நம்ம விருப்பம் சமையல். புதுசா பேர் வச்சுருக்கோம். அவ்வளோதான், தமிழ் நம்ம விருப்பம் சமையல். எடுத்து வச்சுருவா. போதுமா? ஓகே போதும். இதை போட்டுருவா. அது போடு அவ்வளோ போதும். ஏன்னா அது நல்லா இருக்குமான்னு தெரியல, ஸோ அதனால கம்மியாக போடு. நண்டு என்ன பண்ணா
ஓடியாது என்னடி குழப்பம் இருக்கு. சிசர் வேணும் போ. கட் பண்ணி போடுறதுக்கா? அங்க வராமா கட் பண்ணிட்டு சிசர் போடுறேன். சிசர்லாம் கிடையாது, அப்படியே தான் பண்ணு. இது கலரா ஆகணும்னா என்ன பண்ணுவேன்? இது எல்லாத்தையும் போடுவியா? Shut up, I know what I do. கேட்டு தெரிஞ்சு கூடாதா? மக்கள் கேட்பாங்க. போடலாம். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் அதுக்கான இன்கிரிடியன்ஸ் ஃபர்ஸ்ட் போடுறேன். மெயினே போடாம இதை பண்றவா அது பண்றவா நண்டு கால் கோச்சுக்காது. அதையும் போடு, தனியா போடு. போடு பாரு. நீ பண்றது பார்த்தா அது கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் போலியடி. எப்படி டிசைனே வேற மாதிரி இல்ல டிசைனு. அப்படி ஒரு கால் உள்ள போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு காலை வச்சு அந்த காலை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே இதோட இது ஆஃப் பண்ணிக்கலாமா? இது ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஹா நோ தள்ளு தம்பி, எதுவுமே தெரியுமா? ஓ மை காட், வாய் ஊறுது சத்யா எனக்கு இது பார்த்தா. இப்போ கூட சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பிட முடியாது. நீ தூங்கினப்போ நான் யாராவும் கடமாவும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன், வேற லெவலில் இருந்தது. அப்படியா? இப்படி விட்டு தின்ன உனக்கு அசிங்கமா இல்லை? நான் என்ன பண்றது? இதெல்லாம் முழுசா போட்டியா? அதெல்லாம் எப்படி யாரு இது பண்ணுவா? ரொம்ப அழுத்தாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். நீங்க யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் வச்சுக்கோங்க. பாயில் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஓகேவா? இங்க பாரு நல்லா வெந்துருச்சு தெரியுதா? இது ரொம்ப பவரா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. ஓகே, கார்ன், லெமன், கிராப், ஸ்குவிட், பொட்டேட்டோ. கடமை பேர் என்னது? இப்போ என்ன பண்ணனும்னா கடமை பேர் ஸ்குவிட். எனக்கு சரியா ப்ரொனன்சியேஷன் சொல்றாங்க. அது இல்லையா? அப்படியே கமெண்ட்ல ட்ரோல் பண்றாங்க. அது ஆக்டோபஸ் வேற. ட்ரோல் பண்ணீங்க கொன்றுவேன். ஆஹா. இப்போ என்ன பண்ணனும்னா ஒரு பாத்திரம் வேணும். எதுக்கு அந்த பாத்திரம்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. எதுக்கு? ஐயோ. இப்போ என்ன பண்ணா இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்ல. என்ன பண்ணா இதுல மசாலா இருக்கு. என்னென்ன மசாலானா கரம் மசாலா, சில்லி, காஷ்மீர் சில்லி, அப்பதான் கலர் வரும். சால்ட் இல்லை இதுல. ஆனால் அதை பாருங்க, உங்களுக்கு அப்படியே தெரியும் லேயர் தெரியுதா? தெரியும் ஒன்று ஒன்றா போட்டிருக்கே. சொல்லு என்னென்ன போட்ட? சில்லி பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக், அப்புறம் வந்து அவங்க அம்மா ஏதோ சரக்கு பொடின்னு ஏதோ வச்சுக்கோங்க. அது போடணுமா? அது என்ன சரக்கு பொடின்னு தெரியல. போடணுமா போடக்கூடாதா? போடணுமா? அப்புறம் என்ன இப்போ என்ன பண்ணணும்? நல்லா மசாலா. இது பத்துமா? இது பத்தாது. உப்பு கரைச்சி எல்லாத்துலயும் உப்பு தானே வந்தது. அதுவும் வேற யார் தெரியுமா சொன்ன? வெற்றி சொல்றான். அண்ணா உப்பு, அண்ணா உப்புன்றான். கரெக்டா சொன்னடா. நல்ல வேலை நானே மறந்துட்டேன்டா. எப்பவுமே உப்பு போட மறந்துடும். ஒரு தடவை சாம்பார்னு சொல்லி எடுத்துன்னு வந்தது. அப்பா உப்பு. சத்யா ரொம்ப டூ மச் சத்யா. நீ உப்பு போய் மறந்துட்டு வேஸ்டா போயிட்டு இருக்க நேரம் சாப்பாடு செஞ்சு. புரியல? இப்போ என்ன பண்ணா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோ. பத்தாதுல கரெக்டா இருக்கும். இது இப்படி எடுத்துணுமா தனியா? ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் அட்டன் பண்ணு காலை. ஆகும் போதே வாய் ஊறுது. பச்சையா இருக்கும் போதே வாய் ஊறுது எனக்கு. போன் வரலையே. போன் வரலப்பா. சத்யா பச்சையா இருக்கும் போதே வாய் ஊறுது சத்யா எனக்கு. நான் அப்படியே எடுத்துன்னு போ. அதெல்லாம் போடாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படி கேட்ச் பிடிச்சேன் பாத்தியா? எனக்கெல்லாம் வேவாது இதெல்லாம். அதுக்கும் மேல தாங்கின கை. அவங்களும் திரும்ப போறியா? நான் தான் பாதிக்கப்படுறேன்னா அவங்களும் பாதிக்கப்படுவேன். எனக்கு பண்ண தெரியாது. நான் ஒத்துக்கிறேன். நான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். நீ தான் பண்ண தெரியாது ஒரு சீன் போடுற. தீந்துச்சா? தீந்துச்சு. கரெக்டாக இருக்கா? நல்ல வேலை தீர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் வந்துருது. அதுக்கிட்ட நீ எடுத்துட்ட.
அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா இதுல நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஓ இப்போ இதில் தான் அதை போடணுமா? நான் அதில் தான் இதை போடுவேன்னு நினச்சேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதுமா? நல்லா வந்துச்சுன்னா ஐயோ கேஸே ஆஃப் ஆயிட்டு இருக்குது. நீ ஆஃப் பண்ணிட்டு சத்யா. ஏன் சத்யா இப்போ பண்ற? ஏன் கொதிக்குது? நான் நல்லா வந்தா ஒன்னும் வியூஸ் போகும் இந்த வீடியோக்குன்னு சொல்லான்னு வந்தேன். ஆனா நீ பண்ண பாரு, கேஸே ஆன் பண்ணாம இவ்வளவு தூரம் இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிற. ஏதோ நீ என்ன பண்ணாலும் நான் சாப்பிடுவேன், நீ கவலைப்படாத. ஏன் கொதிக்குது? ஏன் கொதிக்குதா? தண்ணி அதுக்குள்ள ஊத்துனா கொதிக்காதுல்ல? அப்படி இல்ல, அது ஆல்ரெடி ஹீட்ல இருக்குல்ல. அதுவும் ஹீட்டு இதுவும் ஹீட் இல்ல. அது பச்சை தண்ணி இல்ல, அது பச்சை தண்ணியா இருந்தாதான் நம்ம கொதிக்காது. அதுவும் ஹீட்டா தானே இருக்கு. எந்த ஸ்கூல் படிச்ச? என்கேடியா? அதான் இவ்வளவு மந்தமா வரும். இப்படி கொஞ்சமா ஊத்த முடியல. இந்த கேஸ் இன்னும் எரிஞ்சிருக்குதா? இதை வேஸ்ட் பண்ற சத்யா. கேஸ ஆஃப் பண்ண சத்யா. என் வாழ்க்கைய கூட தான் உன் கூட வேஸ்ட் பண்ற. அது நான் சொன்னோம், நீ சொல்ற. இதை நல்லா கொதிக்க விட்டு. ஓ நல்லா கொதிக்க விடுறேன். சத்யா நீ இந்த மாதிரிலாம் வந்து இது பண்றாம பண்ணா உன்னை பார்த்து எப்படி சமையல் செய்வாங்க? ஏய் நான் ஆக்சுவலி நான் எல்லாமே ப்ராப்பரா கரெக்ட். நான் என்னதான் இது பண்ணாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ப்ராப்பரா பண்றேன். அது கொஞ்சம் நீ பாரு. கொஞ்சம் இப்படி வா. அதை பார்த்து தான் இருக்கிறேன். ஆனா நீ இந்த மாதிரி மிஸ்டேக்கோட மிஸ்டேக் அது இல்ல எல்லாமே கரெக்டா பண்றல, ப்ரொசீஜரா பண்றல. முதல்ல சூடு வச்சுக்கிற. சூடு வச்சுக்கிறதுல இயல்பு. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணாம இவ்வளவு தூரம் எல்லாமே பண்ணி முடிச்ச. லெமனோட கொட்டை வேற போட்டேன் கசக்குண்டாய். லெமனோட கொட்டையை போட்டியா? அது ஒண்ணு இல்லை, அதை எடுத்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் உப்பு போடலாம். எட்ரே உப்பு. எட்ரே உப்பு உப்பு உப்பு. அடுத்த ஸ்டெப் உப்பா. உப்பு எத்தனை வாட்டி போகுது? 3 வாட்டி போட்டுட்டேன். போதும். இது மேல கரைச்சா எனக்கு தெரியாது. சரியா? நீங்க தான் உப்பு உப்புன்றீங்க, அதனால உப்பு போட்டு வச்சுக்கிறேன். சத்யா அளவு தெரியாம போட்டுறியா? இது எப்படி அளவோட தான் போட்டியா? அளவு தெரியாம போட்டியா? ஓரளவுக்கு தெரியும். இங்க பாரு பக்காவா இருக்கா? இப்போ இது இது கொட்டுங்க. இது உங்களுக்காக பாகுபலி சொல்லி கொட்டட்டும். பொறுமையா போடுமா, நான் பக்கத்துல இருக்கிறேன். பொட்டேட்டோ என்ன அப்படியே போடுற? முழுசா முழுசா தான் போடுமா? கார்ன் சாப்பிடும் போது எப்படி சாப்பிட போற? இங்க பாரு. சரி போடு போடு போடு, எல்லாத்தையும் போடு. ஒண்ணு ஒன்னாலாம் போட்டா வேலைக்கு ஆகாது. இது எல்லாத்தையும் போட்ட கையில மாறி மூஞ்செல்லாம் தெரிச்சிரும். அதனால போட்டுக்கிறேன். எனக்கு ஆசை உணர்ந்து போடணும். இதுல பத்தாதுன்னு நினைக்கிறேன். சத்யா பத்தாது. சத்யா சத்யா பத்தாது பத்தாது. உன் அறிவு கொழுந்து நீ இருக்கிற பாரு. இதுல போடு. அதுல இருக்க தண்ணி எடுத்து அதை ஊத்தேன். தெரியுதா நான் எதுக்கு சொன்னேன்ட்டு? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது சொன்னா கேட்க மாட்டேன்றான். இல்லை நான் பண்ணுவேன், இல்லை நான் பண்ணுவேன்ட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி கூட்டு போய் நான் சாதப்பா. பொறுமையா அப்படியே போட்டு கொட்டு. அவ்வளோ கண்டா. ஏன்பா அவ்வளவுதான் தள்ளி போற? கொட்டுன்ட்டு சுடுது. எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற? ஏய் உனக்கு அதெல்லாம் இல்ல, எனக்கு அதை சாப்பிடணும்னு ஆசை. திரும்பவும்ப்பா எவ்வளவுதான் போடுவேன்? தள்ளு 2 இறா கீழே வந்துச்சு. வீடியோ கட் பண்ண கழுவு. கலர் ஏய் சத்யா உனக்கு அது ஆனே பண்ணாம தான் சத்யா நீ முன்னார பண்ணினே இருந்திருக்கிற. இதோட ஒரு 2வது டைம் சத்யா. என்ன சொல்றேனே தெரியல. நான் வேற யாருன்னா இருந்தா திட்டிடுவேன். சரியா இருக்கும், கொஞ்சம் கம்முனு தர்ற மாதிரி எனக்கு இருக்கு. இல்ல நீ திட்டு பின்விளைவு பயங்கரமா இருக்கும். திட்ட மாட்டேன் சத்யா.
ஏய் வாசனையே நல்லா இருக்குடா. இஞ்சி பூண்டு இல்லை, இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இன்னும் சும்மா இஞ்சி பூண்டு நான் வேற எதுவுமே போடலையா? அப்படி கிடையாது. அதெல்லாம் போட்டோன்னா அந்த இப்போ நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் தெரியாது. அப்புறம் என்ன அப்படி என்ன ராஜா நீ பண்ண வேண்டியதானே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு? நீ பண்ணுவ, நான் எப்படி பண்றது? சத்தியா எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் ஒட்டாத மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணுமோ? இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும். சரி மூடி மூடி மூடி. சுண்டும். கரெக்டு. இன்னைக்கு தான் உன் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கு. ஏன் சொல்லு? ஏன்? டேஸ்ட் பார்க்கலாம். வரும். ரொம்ப லப்பர் மாதிரி இருக்கா? லப்பர் மாதிரி உப்பு கட்டா இருக்கா? நீ எது வேணா பாரு, ஆனா உப்பு கட்டா இருக்கா பாரு. உப்பு கட்டா இருக்கா? நல்லா இருக்கு. இது வேகட்டும். என்ன வெந்திருக்கு வந்துடா சத்யா? கட்ட காதுன்னு சொல்லி தின்ற. உப்பு அதிகம். கம்மி கரெக்டா தான் இருக்கு. உப்பு அதிகம். கரெக்டா இருக்கு. ஆமா தானே? உப்பு அதிகம். சத்தியா உப்பு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எதனா இருந்தாலும் லைட்டாக இப்பயே தண்ணி ஊற்றிடு, இல்லைன்னா மசாலா கசாலா எதனா போட்டு ஆட் பண்ணி எதனா பண்ணிவிடு. இஞ்சி பூண்டு எதனா போட்டு விடு. உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தான் சத்தியா இருக்கு. போடுமா போடுமா போடுமா. நான் வெயிட்டிங்லேயே வெறியாகுது. போடு 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 போடு. சத்யா வேற லெவலில் இருக்குது சத்யா ஸ்மெல்லு. சிவா உட்காரு உட்காரு சாப்பிடலாம். இந்த பாரு ஒரு நண்டு பாரு கீழே இறங்கி ஓடுது போல. உருளைக்கிழங்கு பத்தியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, வேலைக்கு வேற போகணுன்ற. சாப்பிடு நீ. உருளைக்கிழங்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரான்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சூப்பராக இருக்கும். நான் நல்லா இருக்காது, நல்லா வராதானே நினச்சேன். நல்லா இருக்குது சத்யா, செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். லெமன் பாரு. லெமன்லாம் பாரு உள்ளேருந்து அது எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்குது. உருளைக்கிழங்கு பாருங்க. மை காட், சாஃப்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஏதோ இதுவாக வர மாதிரி இருக்குது. அது என்னது இது? என்ன வேற இருக்குது அதில்? அது லைட்டாக உப்பாக இருக்க மாதிரி இருக்குது. உப்பு இல்லை உப்பு இல்லை நீங்கள் அதெல்லாம் உப்பு எடுத்து கொட்டிட்டியா? உப்பு இல்லை உப்பு இல்லைன்னா உப்பு எடுத்து கொட்டிடலாம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டு போகிறேன். சதே எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. கரெக்டாக இருக்கு. ஒருவேளை அந்த பிராந்தா அப்படி இருந்து தானே தெரியல. சாப்பிடு பார்ப்போம். வேற மாதிரி இது உள்ள ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கிருக்குங்க. இது சாப்பிட சூப்பராக இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன். சாப்பிடுவா? உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமா? செஞ்சது யாரு? சீ ஃபுட்டு பாயில் வேணும், சீ ஃபுட் பாயில் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கட்டினாரு தான். அது ஏதோ யாரோ வீடியோவில் பார்த்துட்டா போல. சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கெலாம் போயிட்டு காசிமேரில் போயிட்டு வாங்கிட்டு வரோம். அங்கே என்ன கூட்டம் இல்லைங்க. இன்றைக்கி திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லை, அப்பவும் அவ்வளோ கூட்டம் இல்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா அங்கெல்லாம் பிச்சுக்கும் போல. சாணம் போது பேச முடியாது. நம்ம சாப்பிட்டே தான் பேசணும். இதுதான் நம்ம நான் செஞ்சா எனக்கு டவுட்டாக இருக்கு. அப்படியா? இல்லை இல்லை, நான் எனக்கு நல்லா தெரியுது நீ தான் செஞ்சேன்ட்டு. எப்படி? உப்பு அதிகமாக இருக்கு. சத்யா எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோ, சீ ஃபுட்டில் ஆல்ரெடி உப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது கடலில் இருந்தது, புரியுதா? அதனால வந்து அளவு கரெக்டாக பார்த்து போடணும். பேசுறதுக்குலாம் டைம் இல்லை. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. உப்பாக இருக்குன்னு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக. அதுக்குன்னு குறைலாம் சொல்ல முடியாது. இங்க பாரு, இத கடமுடா 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 சைடிஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு வேண்டியதான். இது
நல்லாயிருக்கு. ஸோ நீ இப்போ நண்டு சாப்பிட்ட, ப்ரான் சாப்பிட்டியா? பெரிய ப்ரானாக இருந்தது, அதை சாப்பிட்டியா? இந்த ஒரு பேர் பெரிய பெரிய ப்ரான். அதை விட கார்ன் சாப்பிடுவேன். சுடுதுரி. கொஞ்சம் அதை எடு சத்யா. அந்த பெரிய ப்ரானை எடுக்க முடியல சத்யா என்னால். இத்தாடி அவ்வளோதான். சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இதோ இருக்கு. இவனை தான் நான் தேடுவேன் எப்பவுமே. எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் எது என்ன எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ஐ டவுட் திஸ். சத்தியமாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். சத்தியமாக ட்ரை பண்ணலாம். அப்பா பொறுமை 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 பொறுமையாக இருக்கு. பயங்கர டேஸ்ட்டு. சால்ட் அதிகமாக இருக்குன்றல எனக்கு தெரியல. பக்காவாக இருக்கு. இங்கே பாரு, பட்டர் பாரு. சாப்பிடு. நீ என்னடி இப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற? அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு இந்த சீ ஃபுட் பாயில்? பட் ஆனால் எனக்கு வந்து சீ ஃபுட் பாயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப எனக்கு அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகல. திரும்பவும் டிப் பண்ணி ஐ மீன் ஃபீல் ஆகலைன்னா எனக்கு பேசிக்கலாக வந்து சீ ஃபுட் பாயில்லாம் பிடிக்காது. ஃப்ரை, குழம்பு இந்த மாதிரி தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுனா சாப்பிடுங்க, சத்தியமாக நல்லா இருக்குது. சீ ஃபுட் பாயில் வந்து யாரா விரும்புறீங்க, எனக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா நீங்களாம் செஞ்சு சாப்பிட்லாம். சத்தியமாக நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு பிடிக்காது பேசிக்கலாக, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக இதை சாப்பிட்டு நம்ம விடை பெற்றுடலாம். உனக்கு நான் ரேபிடோ புக் பண்ணி விட்டுறேன், நீ வீடியோ போயிடு. ஓகே, ஆஃபீஸ் போயிடு. பாய். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? வீடியோ கட் பண்ணி பேசிக்கிறா. சொல்லு. கூட்டின விட்றேனால விட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் வெயில் ரொம்ப அடிக்குது, நான் என்ன பண்ணுறது? ஸோ பாய் பாய் பாய். ட்ரை பண்ணுங்க. வா பாய்.